செண்பகம் துரைராஜ் என்று ஒரு பெண்மணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறார். வழக்கு போட்டு அது செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது. ஆரம்பத்திலேயே ஒரு இடியாப்ப சிக்கல். இதை எப்படி சமாளிக்கிறது யாருக்கும் தெரியல. ஏன்னா பாராளுமன்றத்தில் தான் அந்த திருத்தம் கொண்டு வரணும்னு சட்டத்துல வந்துருச்சு. அப்போது அந்த குழுவில 276 பேர்ல காமராஜர் ஒரு உறுப்பினர், கக்கன் ஒரு உறுப்பினர், அதே போல திருச்செங்கோடை சேர்ந்த காளியண்ண கவுண்டர் அவர் ஒரு உறுப்பினர். அந்த 276 பேர்லயே இளம் வயது உறுப்பினர் இந்த காளியண்ண கவுண்டர். இந்த 3 பேரும் பிரதமர் நேருவை சந்திக்கிறாங்க. பேசி இதை எப்படி சரி பண்றது யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது அன்றைக்கு எல்லாமே அனுபவம் தானே. அது ஒண்ணு இந்த மாதிரி அனுபவம் இல்லாத காரணத்தினால கடைசியில ஒரு முடிவுக்கு என்ன வர்றாங்கன்னா, பாராளுமன்றம் தேர்தல் நடந்தா அப்புறம் அது வரலும் வர்றதுக்குள்ள குழப்பம் வந்துடும். அரசியல் நிர்ணய சபை தானே இந்த அரசியல் சட்டத்தை கொண்டு வந்துச்சு. அதே நிர்ணய சபையை மீண்டும் கூட்டுவோம் சொல்லி அதை பிரிமியர் பார்லிமெண்ட் என்று வைத்து அதிலே இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஓபிசிக்கும் இடஒதுக்கீடு அப்பவே வந்துருச்சு.